அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புண்ணியம் தரும் ராமேஸ்வரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாட்டில் தென்கிழக்கு பகுதியில் ஒரு சிறிய தீவு. இத்தீவானது திருமாலின் கையில் உள்ள சங்கை போன்ற வடிவம் கொண்டது. இந்த தீவில் ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், பாம்பன், நடராஜபுரம் மற்றும் கோதண்டராமர் கோவில், தனுஷ்கோடி ஆகிய ஊர்களும் மற்றும் பல கிராமங்களும் அமைந்துள்ளது. இந்த தீவில் கிழக்கு பகுதியில் நாட்டின் ஒரு பாட்டிற்கு இலக்கணம் வகுத்துள்ள ராமேஸ்வரம் என்ற புனிதமான கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள ராமநாத சுவாமி கோவில் நம் நாட்டு மக்களை மட்டுமின்றி வெளிநாட்டவர்களையும் கவர்ந்திருக்கின்ற வகையில் பண்டைய காலத்தில் திராவிட கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டும் வண்ணம் சிறப்பாக அமைந்துள்ளது. ராமபிரான் ராவணனின் சம்ஹாரத்தால் தனக்கேற்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்க அகத்திய முனிவருடன் யோசனை கேட்டார். அகத்திய முனிவர் இங்கு வந்து சிவலிங்க பூஜை செய்து வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்று சொல்ல ராமர் ஆஞ்சநேயரிடம் கைலாய பர்வத சென்று சிவலிங்கம் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அதனை ஆஞ்சநேயர் கைலாய பருவத்திற்கு சென்றார். லிங்கத்தை கொண்டு வர சற்று தாமதமானதால் சீதா பிராட்டி விளையாட்டாக மண்ணை கையில் பிடித்து சிவலிங்கம் ஒன்றை செய்தார். குறித்த லிங்கம் நேரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய தாமதமாகலாம். ஆஞ்சநேயர் வருவதற்குள் செய்ய வேண்டியிருந்த காரணத்தினால் சீதாதேவி மணலால் பிடித்து வைத்திருந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜையை தொடங்க அகத்திய முனிவர் ஆஞ்சநேயர் தன் வருவதற்குள் இங்கு மணலால் லிங்கத்தை பூஜை செய்வதை கண்டு அவர் கோபமுற்று அது விஷயமாக கேட்க ஸ்ரீ ராமபிரானவர் அந்த லிங்கத்தை அகற்றிவிட்டு நீ கொண்டு வந்த லிங்கத்தை வை என்று சொன்னார். அதை கேட்ட அனுமன் தன் விரலினால் கலற்ற அந்த லிங்கத்தை அகற்ற முயற்சி செய்தார். அம்முயற்சியில் தோல்வியுற்று தன் வாள் அருந்தது, அதாவது விழுந்து மயக்கமடைந்தார். பின்னர் ராமபிரானால் எழுப்பப்பட்டு தான் பிரதிஷ்டை செய்த அதற்கே முதலில் பூஜை செய்து பின்னர் தங்கள் பிரதிஷ்டை செய்த லிங்கத்திற்கு பூஜை நடைபெறும் என்று சொன்னார். இவ்வாறு ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அன்று முதல் ராமனால் உண்டாக்கப்பட்ட ஈசன் உடைய ஊர் என்ற பொருள் கொண்ட ராமேஸ்வரம் என்று பெயர் பெற்றது. இத்தலமானது மூர்த்தி தலம், தீர்த்தம் என்ற 3 கீர்த்தி வாய்ந்தது. இந்த தலத்தில் உள்ள சுவாமிகளுக்கு ராமேஸ்வரன், ராமலிங்கேஸ்வரர், ராமநாதர் என்ற பல பெயர்கள் அழைக்கப்படுகின்றன. இந்த ஆலயமானது தமிழகத்தில் சேர்ந்தவரை மட்டுமின்றி வடநாட்டவர்களையும் கவர்ந்தெழுத்துள்ளது. வடநாட்டவர்கள் காசியில் உள்ள விஸ்வநாதருக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்து பூஜை செய்து அங்கிருந்து கங்கை ஜலத்துடன் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தங்கள் யாத்திரை பூர்த்தி செய்து கொண்டனர். அதேபோல் தமிழ்நாட்டில் காசிக்கு செல்ல இருப்பவர்கள் முதலில் ராமேஸ்வரம் வந்து இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபடுவதுடன் இங்கிருந்து மணல் எடுத்து அதற்கு பூஜை செய்து அதனை எடுத்து கொண்டு போய் பிரயாகை, திரிவேணி, வேங்கை, சங்கமம் என்ற இடத்தில் போட்டுவிட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து கங்கை ஜலத்தை கொண்டிருந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதுடன் தங்களுடைய காசி ராமேஸ்வரம் யாத்திரையை பூர்த்தி செய்வர். இதன் மூலம் இவ்வூரில் பெருமையால் அதை அணைந்து இந்திய மக்கள் ஒன்றாக இணைந்து நமது தேசிய ஒற்றுமையை எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மேலும் மக்கட்பேரில்லாதவர் இங்கு வந்து இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி சர்ப்ப சாந்தி, நாக பிரதிஷ்டை முதலியன செய்து சுவாமி தரிசனம் செய்தால் மக்கள் செல்வம் ஏற்படும் நம்பிக்கை இந்த மக்களிடம் கண்டிப்பாக இருக்கின்றன. லக்ஷ்மண தீர்த்தம் கோவிலில் மேற்கு பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு அருகில் லக்ஷ்மண தீர்த்தம் உள்ளது. இது லக்ஷ்மணர் தனக்கு ஏற்படுத்தப்பட்ட பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த தீர்த்தத்தை உண்டாக்கினார். ராமேஸ்வரத்தில் தீர்த்த ஸ்நானங்கள் செய்ய ஆரம்பிக்கையில் இந்த லக்ஷ்மண தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தங்கள் பித்ருக்களுக்கான முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்வர். இங்கு தைப்பூச திருநாள் என்று தெப்ப திருவிழா நடைபெறுகிறது. ராம தீர்த்தம் கோவிலின் மேற்கு பகுதியில் நீங்கள் லக்ஷ்மண தீர்த்தத்துக்கு கீழ்ப்புறம் நகர் காவல் நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வதால் பொய் சொன்னதால் ஏற்பட்ட தோஷம் நிவர்த்தியாகும். மேலும் வஸ்திர தானம் செய்வதும் நன்மை தரும். இவ்வித தீர்த்தங்களினால் செய்யப்பட்டது தனுஷ்கோடி என்று சொல்லலாம். இந்த தனுஷ்கோடி சென்று ஸ்நானம் செய்ய வேண்டும். அடுத்ததாக அக்னி தீர்த்தம் கடல்
கோவிலின் முன்புறம் ஸ்ரீ காமாட்சி சங்கனாச்சியாரிய மடத்துக்கு முன்பு கடல் பகுதியே அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ராவணனை வதம் செய்து இலங்காபுரியிலிருந்து சீதையை மீட்டு கொண்டு வந்த ஸ்ரீராமர் சீதையின் கற்பை ஜோதிக்க வேண்டி அக்னி பிரவேசம் செய்ய சொல்லி அக்னி பகவானை வழிவைத்தார். சீதையும் அக்னியில் குதித்தார். அக்னி அவளை தீண்டுவதற்கு பதிலாக குளிர்ந்த ஜலத்தை வர்ஷித்தார். அதுவே அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டது. அக்னி தீர்த்தமானது தனுஷ்கோடி புயலால் அழிந்து போனதால் இந்த தீர்த்தத்திலேயே ஸ்நானம், சயங்கல்பம் மற்றும் இதர சம்பந்தமான காரியங்களையும் இங்கேயே செய்துவிட்டு இங்கு சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும். 36 முறை ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பது நியதி. 36 முறை செய்ய இயலாதவர்கள் 3 முறையில் ஒரு முறைக்கு 12 சங்கல்பம் செய்து 12 தடவை கடலில் மூழ்கி ஸ்நானம் செய்யலாம். இது மிகவும் புனிதமானது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.